நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இங்க ஒரு பக்கம் ராகவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோவோட தம்பிக்கும் கல்யாணம் ஒரே மேடையில பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க வழக்கம் போல. நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் கொண்டு வந்து காமிக்கிறாரு. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தாங்க. நம்ம ஹீரோயின் மாடலா ஆக்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோவ தான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்களோட எல்லா கம்பெனி, ஆபீஸ் ஃபுல்லாவே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவ தான் ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட ஆபீஸ்லயும் ஒரு ஃபோட்டோவ ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இத வில்லி லாவண்யா பார்க்குறாங்க. லாவண்யாவால பொறுத்துக்கவே முடியல. ராகவ் கிட்ட என்னதான் இருந்தாலும் நீ ஆக்ட் பண்ண விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ரொஃபஷனலா தான் பார்க்கணும். இத வந்து பர்சனலா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அதே டைமில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியில் வராங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட காரை போட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு போய் 2,50,000 இத்துளியூண்டு லைட்டு எங்கள் ஊர் கடையில் ரூ. 500 தான் செலவாகும். உனக்கு போய் ரூ. 2,50,000 செலவா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த காரோட லைட்டை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்றாப்புல. அப்படியே வந்து ஹீரோ கிட்ட நான்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயந்துக்கிட்டு ஓடிடுறாங்க உள்ளார. உள்ளார வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு இல்லையா? நம்ம வாட்ச்மேனும் அதை காமிச்சு விட்றாரு. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கான்வர்சேஷன் இதுதாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இங்கே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா, மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி ஹீரோயினை வெளியில் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம ஹீரோயினோட அக்கா மட்டும் தனியாக அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே வேறு யார் இருக்கா? நம்ம ஹீரோவோட தம்பி தானே இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் இப்போ காதல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.